Am I audible? Good evening, sir. Audible, sir. Let us start. Okay, try this question. It will pose the question. So question post pandra. Can you see the question? Question theriyudappa? Yes, sir. Yeah, please take down this. Sir, last time answer மட்டும் காப்பி பண்ணது. ஒரு நிமிஷம். Last time என்னமா போட்டோம்? I don't remember. அந்த sin pi வச்சு போட்டோம்ல சார். Shear vein. sigma 3 shear strain வச்சு போட்டோம். Shear vein இல்ல சார். Okay, I'll display. Solution எழுதலையா? ஆமா சார், ஃபார்முலா மட்டும் பாத்துட்டேன். Okay. இந்த question தான சொல்றீங்க? This question, right? என்னமா? You're saying this question, right? இது இல்ல சார். சிக்மா 1 சிக்மா 3 ஒரு ரேஷியோ மட்டும் தானா? இதாமா கடைசி question. ஆமா சார். இது நான் போட்டு காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி சார். எஸ் சார், இங்க ஃபார்முலால ஏன் சார் h/2 + d/6 போட்டுருக்கோம் சார்? ஆமாம்மா, நார்மலா அந்த டிஃபால்ட் கேஸ் தான் எடுப்பாங்கன்னு சொன்னல. ஆனா நம்ம டிஃபால்ட் கேஸ்ல நீங்க எழுதி போடும்போது 5d² h + d/3 தான் சார் எழுதி போடுறீங்க. d/3 எழுதியிருந்தேனா? ஆமா, h + d/3 வேற மாதிரி எழுதிருக்கோம் ஃபார்முலா. அது நான் 2 வெளில எடுத்துருப்பேன். 2 வெளில எடுத்துருப்பேன். 2 3 கொடுத்திருக்கீங்க சார். அந்த எல்சிஎம் மாதிரி போட்டு கொடுத்திருக்கீங்க சார் அந்த ஃபார்முலா கொடுத்திருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதாமா. அது 2 வச்சு இருக்கும், அது 2 இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இருக்கும். இந்த ஃபார்முலா எனக்கு அப்படியே சொல்லுங்க. சேம் இந்த ஃபார்முலா 2t divided by 5d² h + d/3. சோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, I'm going to take 2 outside from here. சரியா? இங்க 2 வந்து நான் வெளியில எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க 2 ஆகுமா? இங்க into 2 ஆகுமா? சொல்லுங்க ராஜா. ஏன்னா அங்க 2வே இல்ல. சோ அப்ப இங்க 2 ஆல டிவைட் பண்ணோம், இங்கேயும் 2 ஆல டிவைட் பண்ணோம். சோ அப்ப அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்? t/5d² into h/2 plus d/6. ரெண்டுமே ஒண்ணுதான் ராஜா. ஓகே, நம்ம நீங்க சொன்னது இனிஷியலா சொன்னதே கரெக்ட்டா தான் சார் வருது. அதுல ஆன்சர். ஓகே ஃபைன். you will get the answer. அதுலயும் போடலாம். ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. 2t/5d² h plus d/3 இதையும் போடலாம். அப்படி இல்லை அந்த ஃபார்முலாலையும் போடலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? I'll do the next one. Okay, question note பண்ணிட்டீங்களா? Respond. Yes sir. Copy. So let us solve this question. நாங்க ட்ரை பண்ணிட்டோமா சார்? You can't solve this. You need some extra. Solve பண்ண முடியாது. Okay, please listen. So இது வந்து ஒரு என்ன டெஸ்ட்? UCC டெஸ்ட். கரெக்டா? ஸோ இப்போ UCC டெஸ்ட்ல sigma 1 is equal to sigma 3 tan square alpha plus 2c tan alpha. So UCC அப்படின்னா என்ன? எது 0 இல்ல? UCC. What is UCC? This term will become 0. Sigma 3 0. அப்போ sigma 1 is equal to sigma 3 plus sigma d. So sigma 3 0 ஆயிடுச்சுன்னா sigma 1 is equal to sigma d. இப்போ என்ன வரும்? sigma d is equal to 2c tan alpha. கரெக்டா? ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிக்மா டியும் தெரியல. நெக்ஸ்ட் என்ன? I don't know the what? Cohesion. சரியா? ரெண்டுமே தெரியல. அப்ப ரெண்டு அன்னோன்ல
2 unknown. அப்ப எத்தனை ஈக்குவேஷன் வேணும்? How many equation? 2 equations. இன்னொரு ஈக்குவேஷன் எங்க இருந்து எடுப்போம்? We will go to the QU. So what is QU? So load by V plus or minus delta V by L minus delta L. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? UCC க்கு Yes sir, yes sir. அல்டிமேட் bearings. சேஞ்ச் இன் வால்யூம் வந்து என்ன? 0. கரெக்டா? UCC ல. சோ அப்ப லோடோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கான்? 28 நியூட்டன் by what is the volume? Pi by 4 cylinderோட வால்யூம் கரெக்டா? Pi by 4 into d square 37.5 the whole square into what? Length. So what is the length? 80 mm. What is the length? What is the length again? Total length is 80 minus 13 mm. 30. Correct? So 13 mm. So I'll get the answer in Newton per mm square. Correct? எப்படி சொல்றேன்? இது mm, இது mm cube. To cancel, we'll get in megapascal. Correct? Yes sir. Please say me the answer. Make it positive. Sir, 0.021 sir. 0.021 சொல்லுங்கப்பா. அப்படியே 6 டிஜிட் சொல்லுங்க. 6 டிஜிட். 02123. Point 02123 20 0 சரியா? சோ இத கன்வெர்ட் பண்றீங்கன்னா into 10 power minus 6 மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுமா? 1 mm க்கு 10 power minus 3 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 power minus 6 ஆ? Yes sir. சோ போட்டிங்கன்னா கரெக்டா செக் பண்ணுங்க. இதுக்கு மறுபடியும் கரெக்டா செக் பண்ணுங்க. சோ we'll get 10 power 6 மேல போச்சுன்னா என்ன வரும்? 0.02123 into 10 power 6 கரெக்டா? நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சோ அப்ப 10 power 6 இது கிலோ பாஸ்கலா மாத்தணும்னா என்ன பண்ணும்? டிவைடட் பை 10 power 3. சோ அப்ப இத அடிச்சனா 10 power 3. 10 power 3 னா so what will get? 123. சோ இங்க வருமா டெசிமல்? சொல்லுங்கப்பா. Yes sir. So what is the answer? 21.23 kilopascal. Is it clear? புரியுதா? Okay sir. தம்பி புரியுதா? ஆன்சர் கொடுக்கணுமா சார்? இல்ல எசென்ஷியலா எப்படி? கிலோ பாஸ்கல்ல தான் கொடுக்கிறது எசென்ஷியலா இல்ல எப்படின்னு கேக்குறேன். ஜெனரலா கிலோ பாஸ்கல்ல தான் நம்ம இதெல்லாம் எல்லா இது கொகஷன் UCC எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். இல்ல சார் அது கேட்டா தான் கொடுக்கணுமா இல்ல அப்படியே பண்ணியா? இல்ல கிலோ பாஸ்கல்லே போடுங்க. ஜெனரலா கிலோ பாஸ்கல்ல தான் வரும் எல்லாமே. சரியா? Okay. So now we have found the value of what? Sigma D. So sigma D ஓட வேல்யூ என்ன? QU that is equal to 21.23 kilopascal. So இப்ப டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 21.23 is equal to tan of 45 degree plus pi by 2. சரியா? So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு fully saturated clay. So 5/2. ஒருவேளை இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம மென்ஷன் பண்ணலனாலும் பை வேல்யூ என்னவா தான் இருக்கணும்? 0வா தான் இருக்கணும். சரியா? நாங்க கொடுக்கல. So the meaning is it is fully saturated clay. So 5 will become 0. This will become 1. So what is the value of C? 21.23/2. That is equal to, if we cancel, 10.65. புரிஞ்சுதா? Is it clear? Yes sir. Sir, 615 sir. என்னமா? 10.615. 615. Yes sir. Okay, so 10.615 kilopascal. சார் அதுக்கு நம்ம டைரக்டா C = QU / 2 னே போட்டுறலாம்ல சார்? QU தெரியணும்ல. இது தெரியுமா? இப்போ இந்த ஃபார்முலா எழுதி அது டைரக்டா வந்துச்சு கூட டைரக்டாவே அவர் சொல்ற மாதிரி போடலாம்ல சார்? டைரக்டா கொஸ்டின் கேட்கல சார். புரியல.
அன்கன்ஃபர்ம் அதாவது சார் QU டைரக்டா கிடைச்சிச்சு சார் இங்க. டைரக்டா எனக்கு கிடைச்சது நம்ம போட்டு தானே கண்டுபிடிச்சோம். அதுதான் சார். இப்போ இங்க கிடைச்சதுல அதுக்கப்புறம் டைரக்டா QU அதுக்கப்புறம் டைரக்டா போட்டுறலாம். பட் QU need to find, that is a new thing here. Yes. Okay. இந்த சம்ல என்ன புதுசுனா QU நம்ம கண்டுபிடிக்கணும். அது திங்ஸ். சார் ஒன் மோர் டவுட் சார். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளியர்ன்றதுனால தான் வால்யூம் டிஃபார்மேஷன் கிடைக்கலையா சார் இங்க நமக்கு? ஆமா. UCC நால யா சோ UCC நால வால்யூம் வந்து மாறாது. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் காப்பி பண்ணிட்டீங்களா? இல்ல சார் copied this page. Yes sir. சார் இங்க shear strength கேட்டிருக்காங்க சார். அப்ப எப்படி சார் அது? Shear strength. Yes sir. Please take the next question. சார் Skempton's theory நம்ம எழுதவே இல்லை சார் இன்னும். Skempton theory class நடத்துனேன்ப்பா. நோட்ஸ் எது எழுதல சார். அப்படியா? ஆமா சார். Is it so? நோட்ஸ் தரலையா? இல்ல சார். ஓகே. நீங்க அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்க சார். சோ தான். Okay. So okay, I'll solve the question, then I will give notes. Okay. அடுத்த கிளாஸ்ல நோட்ஸ் தரேன். இப்போ क्वेश्चन நானே சால்வ் பண்றேன். சரியா? ஓகே. See. Delta U is equal to sir question one time show பண்ணுங்க சார். one time டிஸ்ப்ளே பண்ணவா? ஃபர்ஸ்ட் லைன் எழுதல சார். copied sir. பூபதி முடிச்சிட்டீங்களா? sir copied sir. Listen here. So how to calculate delta U? Delta U is given by delta U1 plus delta U3. Correct? சொல்லுங்கப்பா. Yes So sir. delta U1 க்கு AB into sigma D for delta U3, B into delta sigma 3. Correct? So இப்ப delta U3 ஓகேவா? So delta U3 சொல்ல பாருங்க. போர் ஆர்டர் பிரஷர் வந்து இனிஷியலா எவ்வளவு இருந்தது? இனிஷியலா போர் ஆர்டர் பிரஷர் எவ்வளவு இருந்தது? பேக் பிரஷர், இனிஷியல் பேக் பிரஷர் தான் போர் ஆர்டர் பிரஷர். 350 சார். 350 கிலோ பாஸ்கல். பேக் பிரஷர்னு கொடுத்திருக்கான்ல, பேக் பிரஷர் தான் போர் வாட்டர் பிரஷர். சோ இனிஷியலா எவ்வளவு இருந்தது? UI 350. கரெக்ட்டா? சோ அடுத்து வந்து இன்கிரீஸ்டு போர் வாட்டர் பிரஷர் எவ்வளவு? இன்கிரீஸ்டு போர் வாட்டர் பிரஷர் 800 கிலோ பாஸ்கல். இன்கிரீஸ்டு போர் வாட்டர் பிரஷர் 445. 445. Sorry sir. What is the change in raised to 800 kilo. தம்பி செல் பிரஷர் பாது. போர் வாட்டர் பிரஷர் சொல்றேன். ஓகே. क्वेश्चन ஃபுல்லா படிங்க. Okay sir. செல் பிரஷர் தான். சரியா? சோ அப்ப சேஞ்ச் இன் போர் வாட்டர் பிரஷர் என்ன? UF minus UI is equal to B into sigma. சோ இதுதான் என்ன? sigma 3F minus sigma 3I. ஓகேவா? சோ இப்ப போர் வாட்டர் பிரஷர் எவ்வளவு? 445 minus 350 is equal to B into, so final cell pressure எவ்வளவு? 800. Initial cell pressure எவ்வளவு? What is the initial cell pressure? 700 தம்பி. 700 தான். Sir 700. So what is the value of B from this? So B is equal to 0.95 by 100. Correcta? So B oda value என்ன? 0.95. Correcta? So next one let us solve for the value of delta U1. சரியா? So delta U1 என்னப்பா? A into B into sigma D. சரியா? delta U1 same UF minus UI. Okay? Yeah. No. இது வந்து ஃபர்ஸ்ட்க்கு. சரியா? So அதுக்கப்புறம் resulting in increased pore pressure of 445. சரியா? So இப்போ 445 வந்து இனிஷியல். சரியா? இப்போ வந்து 445 தான் இனிஷியல். ஓகே. Now
ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் 445ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 445 டு சார் ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க சொல்றப்ப 445 இன்க்ரீஸ் சொல்லிட்டு பண்ணீங்களா சார்? என்னம்மா? ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிக்கிறச்ச 445 வந்து இனிஷியல் சாரி சார் ரைஸ்டு சொல்லிட்டு சொன்னீங்களா சார்? அது இனிஷியல் சொல்லலையே நீங்க. கிடையாது. 340 டு 445 வந்து செல் பிரஷருக்கு நம்ம எடுக்கிறது. மறுபடியும் வந்து அங்க ஆக்சியல் லோட் கொடுக்குறேன். ஆக்சியல் லோட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா போர் வாட்டர் பிரஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கொடுத்துருக்கான், படிங்க அது. 640 சார். ஓகே ஓகே சார், கிளியர் சார். 640யா எவ்வளவு கொடுத்துருக்கான்? 640 கிலோபாஸ்கல் சார். 640 சார். சரிங்களா? சோ அப்ப இந்த சேஞ்சுக்கு வந்து நம்ம இந்த ஃபேஸை கன்சிடர் பண்ணோம், செகண்ட் ஃபேஸை கன்சிடர் பண்ணோம். ஓகே ஓகே சார், ஓகே சார். பிகாஸ் திஸ் இஸ் டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ். கரெக்ட்டா? அங்க என்ன பார்த்தோம்? செல் பிரஷர் மட்டும் தான இருந்தது. எஸ் சார், எஸ் சார். சோ UF minus UI. சோ இப்போ இங்க UF என்ன? 640. What is UI now? minus 445. Yeah. சோ இப்போ A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். B ஓட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவுப்பா? 0.95. சோ அப்ப சிக்மா D ஓட வேல்யூ. ஓகே. சோ சிக்மா D ஓட வேல்யூ வந்து அத கொடுத்திருக்காங்க. ஆக்சியல் லோட் தான சிக்மா D. 575. Yeah, very good. Axial load is equal to sigma D. கரெக்ட்டா? சோ ஆக்சியல் லோட் டைரக்டா கொடுத்தான். அது எவ்வளவு? 575. ஓகே. சோ 640 minus 445 is equal to A into 0.95 into 575. So what is the answer? 0.36 sir. Yeah, 0.357. கேட்ல கேட்டாங்க, டிஆர்பில கேட்க சான்சஸ் இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? Is it clear? Respond. Yes sir. சார் ஏன் சார் வந்து இப்ப ஃபைனல் இனிஷியலா மாத்துறீங்க அப்படின்னா, சி இது வந்து ஆக்சியல் லோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் போர் வாட்டர் பிரஷர் மாறுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சியல் லோட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்த போர் வாட்டர் பிரஷருக்கு வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? அது செல் பிரஷருக்கு போயிடும். இப்போ வந்து நான் ஆக்சியல் லோட் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்றதுனாலதான் போர் வாட்டர் பிரஷர் எவ்வளவுக்கு போகுது? 445 போகுது. புரியுதா? அதனாலதான் இங்க வந்து UI UF வந்து மாறுது. கான்செப்ட் புரியுதா? ஏன்னா டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ஆக்சியல் லோட் கொடுக்கறதுனாலதான் இந்த போர் வாட்டர் பிரஷர் சேஞ்ச். அப்ப அதுக்கான போர் வாட்டர் பிரஷர் தானே நான் எடுக்கணும். புரியுதா? இஸ் இட் கிளியர்? I hope you got my point, right? புரிஞ்சுதாப்பா? Yes sir. Yeah. Yes sir. Please copy this. Copy sir. 575 எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்க? given இருக்கிற क्वेश्चन. Which one? சிக்மா சிக்மா போட்டோல சார் D1. 575 அதுக்கு என்ன சார் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? ஆக்சியல் லோடு தான் டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ். கரெக்ட். டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் கரெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கான லோடு. கரெக்ட்டா? எஸ் சார். ஆக்சியல் லோடு தான் நம்ம டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓடுக்கு அப்புறம் டிவிஷன். எஸ் சார். So next page. Completed? Copied sir. Next question வந்துட்டறா சார். எஸ் சேமி முடிச்சிட்டீங்களா? Yes sir. நெக்ஸ்ட் போலாமா? Yes sir, போலாம் சார். போலாம் சார், போலாம் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन நான் க்ளூ தரேன், அது நீங்களே சால்வ் பண்ணுங்க. சேம் மாடல். Can you see the question? Yes sir. Yes sir. பூபதி டிஆர்பில எதுவும் ரிலீஸ் பண்ணலையாப்பா நோட்டிபிகேஷன்லாம்? இல்ல சார், இல்ல சார். தள்ளி போகும்போது சார். என்னப்பா? தள்ளி ரொம்ப லேட் ஆகும். யா. இவங்க விட மாட்டாங்க போல. They are busy in changing the ministry. Very peculiar. இது மாதிரி எந்த கட்சியிலையும் பண்ணதில்லை. இவங்க தான் மினிஸ்ட்ரி எல்லாம் மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம்.
ஆனா இது வரைக்கும் ஒன்றும் மாத்தலையா சார்? இல்ல பிடிஆர் பழனிசாமி தொழில்துறையில போட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் மாதிரி இருக்கு. ஃபினான்சியல் மினிஸ்டர் வேற யாருக்கு கொடுத்துருக்காங்க? தென்னரசன் நினைக்கிறேன். தென்னரசா? இல்ல, அங்கம் தென்னரசு தான். தென்னரசு only, right? தென்னரசு only. Yeah. So Palnivel has been changed to, I think, industries and technology. தானே தொழில்துறை. மனிதவளம் சார், மனிதவளம். ஓகே. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து மாத்திருக்காங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? நோ சார், ஒன் மினிட் சார். ஐடியா கொடுங்க. காப்பீட் சார். காப்பி சார். எஸ். ஸோ லெட் அஸ் see this question. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 3 மீட்டருக்கு ஒரு எம்பேக்மெண்ட் இருக்கு, கரெக்டா? ஸோ 3 மீட்டருக்கு இருக்கிறது சடனாக என்ன ஆகுது, 5 மீட்டருக்கு ரைஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ணணும், நம்ம shear strength கேட்குறான். ஓகே. ஸோ they are asking for the shear strength, right? Now for that, so initially 3 மீட்டர் ஹைட்டுக்கு இருக்கு, கரெக்டா? ஸோ 3 மீட்டர் ஹைட்டுக்கு இருக்கு. ஓகே. ஸோ அப்ப இனிஷியலா இதோட காமா வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 17 பாயிண்ட், சொல்லுங்க. 17.5. ஓகேவா? ஸோ அப்ப இனிஷியலா இருக்க எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? டெல்டா சிக்மா 1 காமா 1 இன்டூ டெல்டா ஹெச். அப்ப காமா 1 எவ்வளோ? 17.52 எவ்வளோ? 35 கிலோ பாஸ்கல், கரெக்டா? ஸோ லேட்டரல் ப்ரெஷர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா சிக்மா 3 வந்து 50% ஆஃப் வெர்டிக்கல் ப்ரெஷர்னு கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கோம். அப்ப ஆமா சார். 100 ஆஃப் 35. அப்ப பாதி எவ்வளோ? 17.5. சார் டெல் H2 எப்படி சார் வந்துச்சு அங்க? H2 எங்கப்பா? 17.5 into 2. Okay. Yeah. Listen here. See, I didn't draw the full diagram. See, first வந்து 3 மீட்டர் இருந்தது. அடுத்து வந்து என்ன ஆகுது? அடுத்து வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு ரைஸ் பண்றான்? 5. இல்ல. அடுத்து எவ்வளவு ஹைட்டுக்கு எம்பாக்மென்ட் வந்து 5 மீட்டர் இருக்கு சார். 5 மீட்டர். சோ அப்ப எக்ஸ்ட்ராவா எவ்வளவு எம்பாக்மென்ட் போடுறேன்? 2 மீட்டர். அந்த எக்ஸ்ட்ரா சர்சார்ஜ் தான் வந்து அங்க இன்க்ரீஸ் இன் பிரஷரை காஸ் பண்ணுது, புரியுதா? எக்ஸ்ட்ரா சர்சார்ஜ். ஏற்கனவே 3 மீட்டர் இருக்கு. அந்த 3 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் போறப்ப அந்த எக்ஸ்ட்ரா குவாண்டம் ஆஃப் சாயில். வாட் இஸ் எக்ஸ்ட்ரா குவாண்டம் ஆஃப் சாயில்? 2 மீட்டர். புரியுதா பூபதி? ஓகே சார். நான் மறந்துட்டு சொல்லிருக்கணும், சாரி. So this 2 meter is causing the increase in pressure. So what is the increase in pressure? அதனால delta sigma 1 போட்டிருக்கேன். So what is delta sigma 1? 55. What is delta sigma 3? 17.5. புரியுதா தம்பி? ஓகே சார். So அப்ப what is delta U? So delta U is equal to AB into delta sigma 1 minus delta sigma 3 plus B into delta sigma 3. So B வெளில காமனா எடுத்துங்க. B யோட வேல்யூ என்ன? 0.7 சார். இதோட வேல்யூ என்ன? 0.5. டெல்டா சிக்மா 1 என்ன? 35 minus delta sigma 3 என்ன? 17.5 plus இதோட வேல்யூ வந்து 0. B யோட வேல்யூ வெளில எடுத்தாச்சு. So delta sigma 3 யோட வேல்யூ என்ன? Plus again 17.5. So அப்ப what is the pore water pressure? What is the change in pore water pressure? எவ்வளவு வருது பாருங்க. 18.375. 18.375 கிலோ பாஸ்கல், கரெக்டா? So இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? shear strength கேக்குறாங்க. What is shear strength? C plus sigma dash tan phi, கரெக்டா? So அப்ப embankment இருக்கு. So effective stressன்றது என்ன? Total stress minus 5 meter. So what is total stress? 17.5 into H 5 meter. What is the value?
87.5. But we want effective stress. What is effective stress? Total stress Total minus stress minus pore water pressure. 87.5 minus 4 water pressure எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 18.375. Minus 18.375. 75. So what is the value? What is the effective stress? 69.125. என்னப்பா? 69.125. 69.125. Now substitute. So tau is equal to C ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் 30 plus 30 kilopascal. 69.125 into tan of 25 degrees. So if you solve this, you'll get the shear strength. 62.23, sir. 62.23 kilopascal. That's it. So this is the correct answer. So இங்க உங்களுக்கு ஒரே விஷயம் தான் தெரியுமா, இந்த increment in pressure is happening because of the 2 meter surcharge. ஏற்கனவே 3 மீட்டர் சாயில் மேல 2 மீட்டர் நீங்க மேல எக்ஸ்ட்ரா போடுறதுனால நடக்கிறது increase in pressure. அந்த கான்செப்ட் புடிச்சிட்டீங்கன்னா மத்த எல்லாமே ஈஸி. புரியுதா? Is it clear? Yes, sir. வினோத் புரிஞ்சுதாப்பா? வினோத்? Okay, take down. Okay. Please copy this, make it faster. Yes sir புரிஞ்சது சார். Take down. finished sir. So 1 minute, sir. Copy, sir. முடிச்சிட்டீங்களாப்பா? Yes, sir. Copied, sir. Completed everyone? Is it done? Yes, sir. Copied, sir. Yeah, the class is over. So timing night போடுறேன் நாளைக்கு எப்ப அப்படின்றது. Okay, I'll let you know in the group. Thank you. You can leave for now. Sir, இன்னும் எத்தனை நாள் சார் எடுக்கும் சப்ஜெக்ட் முடிக்க? இந்த மந்த்ல முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஏன்பா என்னாச்சு? இல்ல படிக்க ஆரம்பிக்கிறதா சார். மத்ததான் படிங்க. ஃபவுண்டேஷன் மட்டும் தானே இருக்கு. இல்ல சார், கொஞ்சம் இது பண்ண பிளான் போட்டு படிக்கிறேன். பிளான் போட்டு ஃபவுண்டேஷன் விட்டுருப்பா. ஃபவுண்டேஷன் நான் என்னப்பா? இல்ல சார், ஷெட்யூல் போட்டு படிக்கிறது சார், அது கேட்டேன் சார். ஷெட்யூல்ல இருந்தே ஃபவுண்டேஷன் எடுத்துருங்க, நான் ரிவைஸ் பண்ணி படிக்க வைக்கிறேன்றேன். You study the remaining 95%. See, not only you, every student psychology is like this, but that is wrong. நீங்க இல்ல, இது வரைக்கும் I have taught more students. Every student psychology is like that. Please, that is a bad thought. ஒவ்வொரு கான்செப்டும் நீங்க ஆட் பண்ணிட்டு வாங்க, சரியா? That is good. சரியா பூபதி? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். anyhow I'll try to complete. Okay. Okay sir. Yeah, thank you. Thank you sir. Thank you sir. Thank you, sir.